எங்க இருக்கு, யார் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு. சார் என்ன சார் போலீஸ் என்ன பயமுறுத்துறீங்களா? அவர் என்னுடைய கிளைண்ட். சீனிவாசன் சார் விடுங்க விடுங்க. 4 நாள் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியல, என் சட்டையை பிடிக்கிறீங்களே. 40 வருஷமா என் ஜனம் போராடிட்டு இருக்கு, அவங்க யார் சட்டையை பிடிப்பாங்க? ஏய், பைப் எடுக்கணுன்றதுக்காகத்தான் ஆயில திருடி வச்சுக்கிட்டு எங்ககிட்ட ஆட்டம் கட்டுறியா? எனக்கு இந்த ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடுற விளையாட்டுலாம் தெரியாது. இந்த கை நீட்டி பேசுறவெல்லாம் போலீஸ்ல வச்சிருக்காரு. ஆயில வச்சிருக்க? நான் வச்சிருக்கலையே. Vasu, listen to me. I'm able to fulfill your demands. எங்க மீனவ குப்பத்து ஜனங்களை காலி பண்ணிட்டு ஒரு பைப் லைன் போட்டிருக்கீங்கல்ல, அதை உடனடியா எடுக்கணும். இப்ப ஜனங்க குடியிருக்கிற குப்பத்தையும் காலி பண்ணிட்டு ஒரு ஹார்பர் கொண்டு வர போறீங்கல்ல, அதையும் நிறுத்தணும். எங்க எல்லா பிரச்சனையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நீங்க தான் சார் ஏற்பாடு செய்யணும். இவளெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுமா? வாசு, மீனவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இப்ப எனக்கு புரியுது. இது மற்றவங்களுக்கும் புரியணும்னா நீ தான் அவங்க கிட்ட பேசணும், பத்திரிகையாளர் மூலமா பேசணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடை சரி பண்றதுக்கு ஐடியா வச்சிருக்கேன், அவசரமா வர சொன்னீங்களே. அரசாங்கம் முயற்சி பண்ணியே செய்ய முடியாத தனியால் உங்களால பண்ண முடியுமா? பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டை சரி பண்றதுக்கு உங்களை சந்திக்க வந்ததா சொன்னது பொய். பொய்யா? ஆமா. அப்போ காணாம போன க்ரூட் ஆயில் எங்க இருக்குன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, அதுவும் பொய்யா? ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேங்க. இதுக்குதான் இங்கெல்லாம் வர வேணான்னு சொன்னேன். யாராச்சும் புதுசு புதுசா இப்படிதான் வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. வாங்கப்பா போலாம். மீனவ குப்பத்தையும் இந்த ஜனத்தையும் அழிக்க போறாங்க ஐயா. நான் இன்னைக்கு